வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மைல் பி பாசிட்டிவ் என்ற என்னுடைய இந்த சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையென்றா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அருகில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி என்றால் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் உங்களோட பகிர இருப்பது ஹெர்ப்ஸ், எப்படி நான் வீட்டுக்குள்ளேயே வளர்த்து அதன் பயன்களை எடுக்கிறேன் என்பதை தான் உங்களோட பயிர இருக்கிறேன். கொத்தமல்லி, சலாட்டுக்கு தேவையான சில சிறு தானியங்கள் மற்றும் வெந்தயம், இதெல்லாம் நான் எப்படி வீட்டுக்குள்ளேயே வளர்த்து அதன் பயன்களை எடுக்கிறேன் என்றதை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதில் சிலவற்றை வளர்க்கிறதுக்கு உங்களுக்கு மண்ணே தேவையில்லை. அது எப்படி என்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு மைக்ரோ கிரீன்ஸ் என்ற இந்த சலாட்டுக்கு போடுற ஒரு சிறு தாவரத்தை நான் உங்களுக்கு வளர்த்து காட்ட போகிறேன். இது ஒரு முளையாக ஒரு கொஞ்ச நாள்லேயே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதற்கு உங்களுக்கு தேவையானது, நான் இதில் பாருங்க சாதாரணமாக பழங்கள் பேக் பண்ணி வர இந்த கண்டெய்னரை தான் எடுத்திருக்கிறேன். அதுக்கு கிச்சன் டவல், கொஞ்சம் திக்கான கிச்சன் டவல் எடுத்திருக்கிறேன். அதாவது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதில் நார்மல் டிஷ்யூ பேப்பர்ஸும் நான் எடுத்திருக்கிறேன். அதை விட ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். முதல்ல இந்த கிச்சன் டவலை சரியான ஒரு அளவில் இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் வைக்கிறேன். நான் ஒரு 2 லேயர் கிச்சன் டவல் நான் வைக்கிறேன். பாதியாக மடிச்சிட்டு நான் இதை அடியில் போட்டிருக்கிறேன். அதற்கு மேலே சாதாரணமாக நாங்கள் வீடுகளில் யூஸ் பண்ணுற டிஷ்யூ, 2 டிஷ்யூவை நான் அதற்கு மேலே போட்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் கிச்சன் டவல் கொஞ்சம் கூட தண்ணியை எடுத்து வச்சிருக்கும். இது கொஞ்சம் கூட சாஃப்டாக, நாங்கள் 2 தரம் தண்ணி விடவே இது கொஞ்சம் இதெல்லாம் பீந்து வரக்கூடிய சான்ஸ் இருக்குது இந்த நார்மல் டிஷ்யூவுக்கு. இதில் கொஞ்சமாக நான் அந்த மைக்ரோ கிரீன் என்ற அந்த பயிருக்குரிய விதைகளை எடுத்திருக்கிறேன். அதை ஜஸ்ட் இதில் நான் சும்மா இப்படியே போட்டு விட போகிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் ஐதாகவும் நெருக்கமாக இருந்தால் கூட உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இந்த தாவரங்கள் வளரக்கூடியது. இந்த கண்டெய்னருக்குள்ளே வளரக்கூடிய அளவுக்கு விதைகள் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த ஒரு டிஷ்யூவை பாதியாக மடித்து அதை மேலே போடைக்குள்ள நீங்கள் திக்காக போடக்கூடாது. ஒரு லேயர் அப்படியே மடித்து நான் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணவும் தேவையில்லை. நீங்கள் இப்படியே விட்டுட்டு கொஞ்சம் இந்த தண்ணியை ஸ்ப்ரேயால், நீங்கள் டக்குன்னு தண்ணி கணக்க கப்பால் ஊற்றுறதை விட ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணி நீங்கள் இதை இப்படி ஸ்ப்ரே பண்ணி போட்டு பாருங்க. இப்படி கொஞ்சம் அந்த டிஷ்யூ சோக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி போட்டு அப்படியே விடலாம். இதுக்கு மேலால் கிளிங் ஃபிலிம் லைட்டாக ஏதாவது ஒரு பொலத்தினால் ஒரு கொஞ்ச நாளைக்கு கவர் பண்ணி விடலாம். ஆனால் இதுக்கு தண்ணி இந்த மேலே இருக்கிற அந்த டிஷ்யூ ஃபுல்லாக ட்ரை ஆகாமல் காய்ந்து போகாத அளவுக்கு நீங்கள் அப்பப்போ ஒரு 5 தரம் ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்களன்னு சொன்னால் இப்படி போதும். அந்த டிஷ்யூவை காய விடாமல் பார்த்துக்கொண்டா சரி. அதுக்காக நாங்கள் கூடிய அளவுக்கும் தண்ணீர் விட தேவையில்லை. பாருங்க, உங்களுக்கு இப்போ அந்த நான் மேலே போட்ட ஒரு லேயர் டிஷ்யூக்குள்ளாலேயே அந்த சீட்ஸ் உங்களுக்கு வடிவாக தெரியுது. நான் உங்களுக்கு இது எப்படி வளர்றதுன்றதையும் எடுத்து இந்த வீடியோவோட நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கோ, இந்த மைக்ரோ கிரீன்ஸும்
வாட்டர் க்ரஷண்ட அந்த சலாட்டுக்கு போடுற சின்ன அந்த சிறு தாவரங்களை நான் இதில் விதைக்க போட்டு இன்றைக்கு 4வது நாள். இப்படித்தான் நான் அதை போட்ட உடனே விண்டோவுக்கு பக்கத்தில் நான் இதை இப்படி ஒரு சாதுவாக சும்மா ஒரு பொழுத்தினால் மூடினபடி டைட் பண்ணையில் கொஞ்சம் காற்று முள்ளுக்கு போகிற மாதிரி விட்டு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இது எப்படி வளர்ந்துருக்குதா என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இதில் நான் முதல் இருக்கிற இந்த டிஷ்யூவை நான் கொஞ்சம் தூக்கி காட்டுறேன். இது பாருங்க, நான் போட்டிருக்கிற அந்த மைக்ரோ கிரீன்ஸ்ன்றது எப்படி முளை எல்லாம் வந்து வளர தொடங்கியிருக்குன்னு பாருங்கோ. அந்த வேர் வந்து அந்த டிஷ்யூவில் தான் ஓட தொடங்கி இருக்குது. தான் நான் போட்ட மைக்ரோ கிரீன். இது கூட இப்போ வடிவாக வளர்ந்து வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதும் அந்த டிஷ்யூவை கூட பிரித்து அதுக்குள்ளால் அது வளர தொடங்கி இருக்குது. இதுதான் அந்த மைக்ரோ கிரீன் அண்ட சலாட்டுக்கு போடுற லீஃப் எடுக்கிற அந்த சிறிய தாவரம். இதில் அது நல்ல வடிவாக வளர்ந்துருக்கு. இனி இது எங்களுக்கு தேவையான அளவுக்கு வளரும் வரையும் ஸ்ப்ரே பண்ணி அந்த தண்ணியை நாங்கள் தெளித்தோ அல்லது ஸ்ப்ரே வாட்டர் கேனால் ஸ்ப்ரே பண்ணியோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒரு நாளைக்கு 2-3 தரம் செய்தால் காண வேண்டாம். நாங்கள் நிறைய தண்ணி இதுக்கு ஊற்றுறையில் மேலால் ஸ்ப்ரே பண்ணியோ தெளித்தோ விடுறபடியால் அப்படி நீங்கள் செய்தால் நல்லது. பாருங்க, நான் வச்ச இந்த மைக்ரோ கிரீன் வந்து எவ்வளோத்துக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த அளவு வந்து எங்களுக்கு சலாட்டுக்கு தேவையான அளவு. இதை விட நாங்கள் கூட முற்றின பதத்தில் விட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும். இந்த அளவிலேயே நாங்கள் எடுத்து சலாட்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். மீண்டும் விரைவில் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.